அண்ணா எஸ்.வி. சேகர் அண்ணா டிராமால தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் டிராமால நடிச்சிட்டு இருந்தாரு. முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தாரு. டிராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு. அவர் டிராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, டிராமால நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க. டிராமால நடிக்கிறவங்க டிராமா நடிங்க. உங்களுக்கு டிக்கெட் விற்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா? அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ, நான் பிஜேபியில இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்றேன். நீ திமுகவுக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியில இருந்து அதிமுகவுக்கு போகணும், அதிமுக தம்பி டிவி கேக்கு போகணும். நீ போறனா போய்க்கப்பா, பழிய என் மேல போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் நீ இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் அப்படித்தான் ஆயிட்டார். ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவாரு, உலக அரசியல் பேசுவாரு, டேட்டா பேசுவாரு. அப்ப காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும். அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேக்குறீங்க. அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம். இத்தனை நாளா பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம். அவரு கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்துல, நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவன் அவங்களை வச்சிருக்கான்.